17வது கேள்வியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். டியூட்டில் சரி 17வது கேள்வியை எப்படி செய்கிறேங்கிறத பார்ப்போம். 17வது கேள்வி எப்படி செய்கிறேங்கிறத பற்றி யோசிப்போம். அதுவும் ஒரு இலகுவான ஒரு கேள்வி தான். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்ன பிள்ளைகள் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நம்பர்ஸ் பிழைச்சதுன்னு சொன்னால் செய்யலை. அதில் உள்ள ஒரு சிக்கல் இன்னும் பெரிய கேள்விகளை செய்யச்சில கவனமாக இருக்கணும். யாராவது 2-3 ஏனாமானாக்கள் இருந்தால் ரேஸ் இருக்கும். சுருக்கல்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு இருக்கலாம். சுருக்கல்களை கவனமாக பார்த்து கொண்டு இருந்தால் இந்த விதமான பிரச்சனையும் இருக்கும். அழகாக கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 17வது கேள்வியை பார்ப்போம். டியூட்டில் 17வது கேள்வி எப்படி செய்கிறேங்கிறத பார்ப்போம். 2m தனிவுடைய கோலமே கதியுடன் இயங்கி அதே திசையில் u கதியோடு இயங்கும் m திணிவுடைய மோதுகின்றது. 2m திணிவுடைய ஒரு ஏண்ட ஒரு கோலம் இருக்குது. இது 2u கதியுடன் இயங்கி அதே திசையில் u கதியுடன் இயங்கும் சரியா m திணிவுடைய u கதியுடன் இயங்கும் b உடன் மோதுகின்றது. பின்னர் கோளம் b ஆனது நிலைக்குத்தான ஒப்பமான சுவரொன்றினை செங்குத்தாக மோதுகின்றது. ஏபிக்கு இடையிலான மேலமை குணகம் ½ இப்போ என்ன செய்யுது, இவங்க 2 பேரும் மோதுகையை நிகழ்த்துறாங்க. இப்போ ஏயும் பியும் மோதுகையை நிகழ்த்துகின்ற போது 2 பேருக்கும் இடையில ஒரு கணத்தாக்கு சமனாக பரிமாறிக்கொள்ளும். மோதிக்க பிறகு என்ன செய்யும்னு சொன்னால் ஏங்கிறவர் ஒரு V1 நிலையும் பிங்கிறவர் V2லையும் போவார். மேலமை குணகம் ஏபிக்கு இடையிலான மேலமை குணகம் அந்த இவங்க 2 பேருக்கு இடையில மேலமை குணகம் இப்படி வரும். இப்போ இவர் V2ல பைத்து சுவரில் பைத்து மோதுறார். ஆனால் இவருடைய இந்த சுவரினுடைய மேலமை குணகம் 3/4. இப்போ இவர் வெளியே வரைச்சல எப்படி வரும்னு சொன்னால் 3/4 V2 அப்படின்ற வேகத்தில் தான் கலை வருவார். மோதின உடனே சேர்த்துக்கிட்டு வருவார். சும்மா போக மாட்டார். போய் மோதின உடனே ஒன்றை சேர்த்துக்கிட்டு வருவார். எல்லாத்தான் அப்படி தான் மோதினா எதையாண்டு சேர்த்துக்கிட்டு தான் வர வேண்டி வரும். வேகத்தோட சரியா ஏக்கும் பிக்கும் இடையில் மீண்டும் மோதுகை நடைபெறும் என காட்டட்டுமா. ஏபிக்கும் இடையில மீண்டும் ஒரு மோதுகை நிகழும் காட்டட்டுமா. நிகழும் காட்டுறா முதலாவது நாங்கள் யோசிப்போம் எப்படின்னு சொன்னால் முதலாவது மொத்தல் 1ஆம் மொத்தல் இப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஐசமன் டெல்டா எம்விங்கிறத பயன்படுத்தினா என்ன நிகழும். ஐசமன் டெல்டா எம்விங்கிறத பயன்படுத்தினீங்களாக இருந்தால் என்ன நிகழுங்கிறத பாருங்க. இப்போ முதலாவது நாங்கள் எழுதலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ முதலாவது ஐசமன் டெல்டா எம்விங்கிறத பயன்படுத்துங்க பாப்போம். என்ன நிகழ்ன்னு சொல்லுங்க. கணத்தாக்கு 0வாக இருக்கும். என்ன 2m கவனம், இதில் பிழைச்ச எல்லாம் போயிடும். அதான் கவனம். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2-3 முறை பார்த்துக்கணும். 2m எம் தணிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டி எல்லாமே பிழைக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ 2m V1 MV2 வரும். இங்கால 2m 2u சக அதே திசையில் எடுத்தா m × u 4 5 வரும். 2v1 சக V2 சமன் 5u வரும் மாதிரி இருக்கு. நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி V2 மைனஸ் V1 சமன் 2u யூவை கழிச்சா மேலமை குணம்.
V2 மைனஸ் V1 சமன் யூவின் கீழ் 2 அப்படின்னு எடுக்கலாம். இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் வச்சுக்கொண்டு என்ன ஒன்றில் இருந்து 2 கழிச்சா என்ன வரும், ஒன்றில் இருந்து 2 கழிச்சா என்ன வரும், V2 இல்லாமல் போய் 3 V1 வந்து 5U இருந்து U/2 கழிக்கணும். 3 V1 சமன் 9 யூவின் கீழ் 2 என்று வரும். V1 சமன் 3 யூவின் கீழ் 2 என்று வரும். V1 சமன் 3 யூவின் கீழ் 2 என்று வரும். V1 சமன் 3 யூவின் கீழ் 2 என்று வரும். V2 சமன் 2U என்று வரும். V2 சமன் 2U என்று வரும். திருப்பி இருக்க பார்த்துக்கும். ஏண்டா மரம் பிழைக்குதுன்னா மரம் அழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு தனியாக முடிச்ச ஒரு பகுதி இங்கே பிழைச்சா மரம் எல்லா இடம் பிழைச்சிட்டு போயிடும். அதான் பிரச்சனை, வேற ஒன்றுமா இல்லை. இதுலேருந்து கழிச்சா V2 வீட்டுக்கு போயிடும். 3 V1 5Uலேருந்து கழிச்சா 9Uவின் கீழ் 2 3Uவின் கீழ் 2 2U 3Uவின் கீழ் 2 அப்போ 6 வேகம் தெரியும். சுவரில் மோதிக்க பிறகு B ஆனது சுவரில் மோதிய பின் எப்படி இருக்கும் வேகம், இந்த பக்கம் V3 ஆக இருக்கும். 3 கீழ் 4 V2 இப்படி இருக்கும். 3 கீழ் 4 V2 ஆக இருக்கும். V2 பிரமாணம் தெரியும். இப்போ V3 பிரமாணம் இந்த திசையில் எப்படி இருக்கும், V3 பிரமாணம் எப்படி இருக்கு, இங்கே 3 கீழ் 2 U ஆக இருக்குல்ல. 3 கீழ் 4 V2 சொல்லுவோம். V2 சுவரில் பைத்து மோதிக்க பிறகு இப்படி வருது. இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன கேள்வின்னு சொன்ன ஏபிக்கு இடையிலே மீண்டும் மோதுகை நடைபெறும் என காட்டுமா. உண்மையில் நடைபெறுமா நடைபெறாதா? ஏ வந்து மோதிக்க பிறகு பிடிப்போம். ஏ வந்து மோதிக்க பிறகு V1 போகும். V1 பிரமாணம் என்ன, 3Uவின் கீழ் 2. இங்கால சுவரில் மோதிக்க பிறகு பிங்கிறவர் வந்து V3 வரும். V3 வந்து 3 கீழ் 2U. 2 பேரும் இவருடைய திணிவு வந்து 2M ஆக இருக்கும், இவருடைய திணிவு M இருக்கும். ஒரே நேர்கோட்டில் 2 பேரும் ஒரே வேகத்தில் எதிர் திசைகளில் இயங்குகின்ற போது மோதுகை நிகழுமா நிகழாதாண்டு கேட்டால் என்ன பதில் சொல்லும்? மோதுகை நிகழுமா நிகழாதாண்டு கேட்டால் என்ன செய்யறது? நிகழும். ஆனால் நிகழும்ங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கலாம். இது ஒரு கஷ்டமான பகுதி அல்ல, ஆனால் ரேசான பகுதியும் அல்ல. தெரிஞ்சால் செஞ்சு கொண்டு போகலாம், தெரியாட்டி பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த 2 மேக்ஸும் இதுக்குள்ளே தான் வரும். 2 மேக்ஸ் பகுதியும் இதுக்குள்ளே தான் வரும். நான் இதுக்கு முந்தைய சிலபஸில் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இப்படி பயன்படுத்துறது இல்லை. உந்த காப்பு விதியை பயன்படுத்தி இதே விட எடுப்போம். இதே விதி இதே விஷயத்தை உந்த காப்பு விதியை பயன்படுத்தி எடுப்போம். அந்த நான் சும்மா இந்த இடத்த அழிச்சு போட்டு காட்டுறேங்க பாருங்க. இந்த இடத்த மட்டும் ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம் எழுதி போட்டு 2M 2U M into U இதே திசையில் பயன்படுத்துறது. 2M into V1 M into V2 வரும். 2V1 into V2 5U வரும். அதே சமன்பாடு. ஏன் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் இப்படி செஞ்ச மார்க்ஸ் இல்லை. இப்போ 2-3 வருஷமா இல்லை, ஒரு 3-4 வருஷமா இல்லை. அதுக்கு முந்தைய பழைய இதுகளில் எல்லாம் இப்படித்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படித்தான் பயன்படுத்தணும். நான் இப்போ பயன்படுத்தல. மோதுகை நிகழமா நிகழாதாங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கள் போகலாம். கேள்விகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் இதான் விஷயங்கிறத விளங்கிட்டாச்சு. அல்ல சக்தி நட்டம் கேட்பார், விகிதம் கேட்பார். சக்தி நட்டம்டா என்ன, விருதியில் இருந்து ஆரம்பத்தை போட்டு கழிச்சிட்டு போக முடியும். இப்போ 18 பார்ப்போம். 18வது கேள்வி எப்படி செய்கிறேன்னு சொன்னால் 18வது கேள்வி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எம் திணிவும் இஎம் திணிவுடைய 2 துணிக்கைகள் எனும் திசையில் சென்று கொண்டு மோதுகின்றன. ஈங்கிறது மேளமை குணகம். எம் திணிவுடையதும் ஏங்கிறதும்
ஈயம் திணிவுடைய பீண்ட ஒரு முறையே யூக்கமா ஈயு என்னும் ஒரே திசையில் சென்று மோதுகின்றன. இது யூ, இது இ யூ, ஒரே திசையில் சென்று மோது. ஈங்கிறது மேலமை குணம். மொத்தலின் பின்னர் ஏயின் கதியும் எனவும் பி ஈயில் தங்கியிராதுன்னு காட்டணும். இந்த ரெண்டு பேரும் மோதுச்சில ரெண்டு பேருக்கும் இடையில ஐங்கிறது வரும். ஏங்கிறது ஒரு V1 நிலையும் பிங்கிறது V2லையும் போகும். மோதிக்க பின்னர் அவங்களோட வேகங்களை பற்றி கேட்குறது. எங்களுக்கு தெரியும் தொகுதிக்கு நான் I சமன் தொகுதி டெல்டா எம்விங்கிறத பயன்படுத்தணும்னாக இருந்த கணத்தாக்குங்கிறது சைபராக இருக்கு. M இன்ட்டு V1 இறுதி உந்தம்னு சொல்லுவோம். M இன்ட்டு EM V2 வரும் மைனஸ் MU EM EU அப்படின்னு வரும். என்ன V1 சமன் EV2 V2 சமன் யூவை எம்ம வெளியில் எடுத்த யூங்கிறத வெளியில் எடுத்த 1 + E வர்க்கம் வர மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். இதுகளில் கொஞ்சம் சுருக்கல் பிழைச்ச எல்லாம் பிரச்சனை. திருப்பியும் இருக்க பார்த்துக்கொள்கிற EV2 நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி V2ல இருந்து V1 கழிச்சா யூல இருந்து EUவை கழிங்க, அது மீளமை குணகமாக இருக்கு. மீளமை குணகம் என்ன? இப்போ V2ல இருந்து V1 எடுத்தா யூவை வெளியே எடுத்தா E மைனஸ் E வர்க்கம் அப்படின்னு வரும். இது ரெண்டாவது பகுதி. ரெண்டையும் கூட்டுனா உரோம இலக்கம் ஒன்றையும் உரோம இலக்கம் ரெண்டையும் கூட்டுங்க பாப்போம். V2 1 + C வரும். யூவை வெளியில் எடுத்தா 1 + E வர்க்கம் E மைனஸ் E வர்க்கம் வரும். V2 சமன் யூண்டு வரும். V2 சமன் E ஆக இருந்தா V1 முதலாவது உரோம இலக்கத்தில் கொண்டு போட்ட V1 E V2க்கு பதிலாக E போட்ட U சக இப்படி வரும். V1 பிரமாணம் யூவை வெளியில் எடுத்தா 1 - E வர்க்கம் வரும். இப்போ முதலாவது கேள்விக்கு விட கொடுக்கலாம். என்ன முதலாவது கேள்வி என்ன? ஏயினுடைய கதி V1 U இன்ட்டு 1 - E சக E வர்க்கம் வரும். பியினுடைய கதி ஈல தங்கி இருக்காது, அது உண்மைதானே? அது என்ன? U. மொத்தலுக்கு சற்று பின்னர் ஏயின் கதி இழிவாகும் எனின் ஈரை கண்டுபிடிக்கணும். இழிவாக சொன்ன என்ன? மொத்தலுக்கு சற்று பின்னர் எங்க சரி. இப்ப மொத்தலுக்கு பின்னர் ஏயினுடைய கதி இழிவாக சொன்ன என்ன? இப்ப நான் இதனுடைய பெருமானம் அளிக்க வேண்டியிருக்கிறதால் எழுதி கொள்றேன். இந்த V1 பெருமானம் U 1 - E வர்க்கம் சொல்லுவோம். V2 சமன் U அப்படின்னு சொல்லுவோம். என்ன என்ன மொத்தலுக்கு பின்னர் கதிகள் இழிவாக சொன்ன என்ன? மொத்தலுக்கு பின்னர் கதிகள் இழிவாக சொன்ன என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. முதலாவது பகுதி முடிக்கிட்டேன். மொத்தலுக்கு பின்னர் கதிகள் இழிவாக சொன்னா V1 0வாக இருக்கணும். 1 - E வர்க்கம் சமன் 0வாக. ஈர பிரமாணம் எப்படி வரும்? 1 ±
ப்ளஸ் ஓ மைனஸ் 1 பி வர்க்கம் 1 சய 4 மொத்தலின் சற்று பின் ஏயின் கதி இழிவாகும் எனின் ஈயை கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்களுடைய சமன்பாடு. அப்போ இதில் 1 ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் 1 சய 4 இப்படி வரும், கீழே 3 வரும். மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் மறை 4ac பகுதி வரும். மைனஸ் 4ac மறை 4 வரும், இப்படி வரும். வர்க்கமூலத்துக்குள்ள மைனஸ் வருது பிள்ளை. மொத்தலுக்கு சற்று பின் அதனுடைய கதைன்னு கேட்கச்சில என்ன முடிவெடுக்கிறது? இழிவாகிறன்னு சொன்னா 0 படுத்துறது தான், வேற வழியே இல்லை. ஈர பெருமானத்தை கண்டுபிடிக்க விளக்கப்பட்ட சக்தி. ஈர பெருமானத்தை கண்டா v1 v2 கண்டுபிடிக்கலாம். v1 v2 கண்டுபிடிக்கலாம். வேற சைபரோட சிறுசுன்னு எடுக்கலாம். மறையாகிறன்னு சொல்லலையே. வெளிவுண்டு சொன்னால் 0 ஒரு பெருமானத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரப்போம். 0 பெருமானத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இதில் ஈர பெருமானம் என்ன வரும்? உளவெள்ள படித்த பி வர்க்கம் மறை 4ac இருக்குது. எக்ஸமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் 4ac பெருமானத்தை போட்டால் பிக்கு பதிலாக 1 சய 4 இதில் மறை 1 இருந்தால் சரி. ஒரு பெருமானம் வரும், அந்த பெருமானம் இதில் ஈக்கு கற்பனை பெருமானம் கொண்டு வரும். ஈக்கு ஒரு கற்பனை பெருமானம் வரத்தால் இதுக்கு பிறங்களை கொண்டு போகலாம். இழிவுண்டு சொன்னத்தால் எடுத்தன. இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் யோசிக்கலாம். இப்போ அந்த பகுதியை தெரிஞ்சால் எங்களுக்கு அடுத்த பகுதிக்குள்ளே கொண்டு போய் இந்த ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு மோதுகைகள் தான். வேறு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே போல 35வது கேள்வி. சரியா? ஏதோ ஒரு இலக்கம் உண்டு, இல்லை பிழை ஒன்று இருக்கு. இல்லை வர்க்க மூலத்துக்குள்ள மைனஸ் வராட்டி நாங்கள் கொண்டு போவோம். ஆனால் பெருமான சுருக்கி எடுக்க இல்லாமல் இருக்கு. ஏதாவது காரணிகள் வருமா? இல்லை தான். பி வர்க்கம் சய 4ac டெல்டா சைபரோட சிறு தீர்வு வராது. ஒரு இலக்கம் உண்டு, இல்லை பிழை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு கணத்தாக்கோ மொத்தலோ எந்த பகுதி கேட்டாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு இல்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. 35வது கேள்வி அப்படின்னு சொன்னால் ஒரு சமநிலையை மையப்படுத்தி கேட்குறோம். ஷோட்டில் 35வது கேள்வி. இப்படி ஒரு 3 துணிக்கைகள் இருக்குது. இதில் ஒரு எம், இங்கால ஒரு எம், இங்கால ஒரு கேஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிசின்னு சொன்ன மூன்று மையங்க ஒரு நேர்கோட்டில் மையமாறு பியை நேரடியாக மோதும்படி ஏ ஆனது ஏ எறியப்படின் வரும் இயக்கத்தில் 2க்கு மேற்பட்ட மொத்தல் நிகழாது என காட்டட்டுமா? ஈங்கிறது மீளமை கூட எந்த ஒரு கோளங்களுக்கு இடையிலான மீளமை. இப்போ முதலாவது மொத்தல் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது மொத்தல் இப்படித்தான் இருக்கும்.
முதலாவது மோதுகை எங்க நிகழும்ன்ற விஷயத்தை பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் தான் நிகழும். முதலாவது ஏங்கிறவர் என்ன செய்ய போறேன்னு சொன்னா யூண்ட வேகத்தில் இப்படி எறிகிறது. இந்த எம்முன்னு சொன்ன துணிக்கு ஓய்வுல இருக்கு. மோதிக்க பிறகு ஏங்கிறவர் V1லையும் பிங்கிறவர் V2லையும் போவார். பிங்கிறவர் V2லையும் போவார். மிளமை குணகம்ங்கிற எல்லாம் உண்டாகுது. ஐ ஒன்றாம் மொத்தல் சரி. இப்போ தொகுதிக்கு நான் என்ன செய்ய போறேன்? I = டெல்டா MVங்கிறத பயன்படுத்தும். 0 MV MV2 MU V1 सह V2 समन U நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி என்ன வரும்னு சொன்னா V2 - V1 U - 0 into E மேளமை குணகம். இப்போ V2ல இருந்து V1 கழிச்ச UE அப்படின்னு வரும். இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு V2 எடுக்கலாம் U/2 1 + E. இதுல இருந்து கழிச்சா V1 எழுதலாம் U/2 1 - E. ரெண்டு பேரும் மோதிக்க பிறகு V1 V2 வேகத்தில். ரெண்டாம் மொத்தல் யாருக்கு நிகழும்? முதலாவது மோதுகை நிகழ்ந்துக்கு பிறகு A வந்து B விட சிறுசாயிருவார் வேகம். முதலாவது மோதுகையை பிறகு முன்னுக்குள்ளவர் தான் போவார். பியும் சியும் நிகழும். இரண்டாம் மோதுகை எப்படி இருக்கும் சொல்லுங்க. பிக்கும் சிக்கும் தான் நிகழும். இந்த பிங்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னா V2ல போவார். KM திணிவுடைய இவர் ஓய்வுல இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் தமக்கு இடையில் ஐய கொடுத்துக்கிட்டு அங்கால பிங்கிறவர் என்ன செய்வார்? V3 கொடுத்துட்டு சிங்கிறவர் V4ல போவார். இந்த மாதிரி போவார். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இரண்டாம் மோதுகைக்கு தொகுதிக்கு I = டெல்டா MVயை பயன்படுத்துறேன். இங்கால 0 MV3 KM V4 MV2 V3 KV4 = V2 வரும். இது உரோம இலக்கம் ஒன்று. நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி V4 - V3 = V2E வரும். கீழே பிரிச்சு விட்டீங்க, அதை நாங்கள் பெருக்கி விட்டுருக்கிறோம். அவ்வளோதான். V4 பெருமானம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. V4 பெருமானம் எப்படி இருக்கும்? V2 வெளியில எடுத்தா 1 + E 1 + K அப்படின்னு வரும். V2க்கு பதிலா அந்த U/2 1 + K 1 + E முழுவதினுடைய வர்க்கம் வரும். இந்த V2க்கு பதிலா U/2 1 + E போட்டா 1 + E வர்க்கம் மேல ஒரு U வரும். அவ்வளவுதான். இப்போ V3 கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? V3 கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா உரோம இலக்கம் 1 உரோம இலக்கம் 2 K-ஆல பெருக்கி கழிக்கணும். இது K-ஆல பெருக்கி கழிச்சா V3 1 + K V2 வெளியே எடுத்தா 1 - KE வரும். V3 பெருமானம் V2 1 - KE 1 + K அப்படின்னு வரும். V3 கண்டுபிடிக்கலாம். V3க்கு பதிலா V2க்கு பதிலா U/2
1 + e இங்கால 1 - ke வரும். ரெண்டு மோதுகைகளின் பிறகு வேகங்கள் எப்படி இருக்கும் சொன்னா, ரெண்டு மோதுகைகளின் பிறகு வேகம் எப்படி இருக்கும் சொன்னா, ஏட வேகம் எங்களுக்கு தெரியும், பீர வேகமும் எங்களுக்கு தெரியும். ஏட வேகம் தெரியும், பீர வேகம் தெரியும். ரெண்டு மோதுகைகளின் பிறகு வேகம் எப்படி இருக்கும்? ஏட வேகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏட ரெண்டு மோதுகையின் பின் v1 ஆக இருக்கும், பீர v3 ஆக இருக்கும், v3 ஆக இருக்கும். சீனுடையது v4 ஆக இருக்கும். v4 பெருமானம் எனக்கு தெரியும், u/2 1 + e முழுவதினுடைய வர்க்கம் 1 + k அப்படின்னு இருக்கும். v4 பெருமானம், v3 பெருமானமும் தெரியும், v1 பெருமானம். பொதுவா மூணாவது மோதுகை எப்படின்னா, பொதுவா மூன்று கோளங்களுக்கு இடையில் ஏபி இவங்களுக்கு இடையில் இப்படி இருந்தா முதலாவது ஏக்கும் பிக்கும், ரெண்டாவது பிக்கும் சிக்கும், அடுத்தது ஏக்கும் பிக்கும். மூணாம் மோதுகை நிகழாது என்று சொல்றார். எனின் மூணாம் மோதுகை நிகழாது, எனின் இரண்டுக்கு மேற்பட்ட மோதல் நிகழாது. இரண்டுக்கு மேற்பட்ட மோதல் நிகழாம இருக்கணுமாக இருந்தா இவங்க ரெண்டு பேரும் மோதக்கூடாது. திருப்பி ரெண்டாம் மோதுகை பிக்கும் சிக்கும் நிகழச்சில சி முன்னுக்கு பேரும் பி பின்னுக்கு நிற்கும். ஏயும் பியும் நிகழச்சில என்ன செய்யும்? ஏ பேரும் பி பின்னுக்கு இருக்கும். என்ன முடிவெடுக்கலாம்? இரண்டிற்கு மேற்பட்ட நிகழாமல் இருப்பதற்கு v1 பெருசு v3 ஆக இருக்கும். v1 விட v3 பெருசா இருந்தா நிகழாது. சரியா? v1 பெருமானம் எங்களுக்கு தெரியும், u/2 1 - e. இங்கால v3 பெருமானம் u1 + e. இப்படி வரும். இந்த u/2 எல்லாம் வெட்டியாச்சு. 1 - e 1 + k 1 + e 1 - ke வரும். 1 சக k - e ke 1 - ke e ஒன்றை வெட்டியாச்சு. இங்கால கே சக கே வர்க்கம் வரும். இங்கால இந்த இ அங்கால போனா 2 வரும். கேங்கிறது 2 1 + e வர்க்கம். எனின் இரண்டுக்கு மேற்பட்ட மொத்தல் நிகழாதுன்னு சொல்லுவோம். அந்த வடிவம் இறுக்கமாக இருந்தால் இரண்டிற்கு மேற்பட்ட மொத்தல் நிகழாதுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு தேவை அந்த கேள்விகள் வரச்சில் எப்படி அதை செஞ்சு கொண்டு போறன்றது விளங்குனா சரி. கூடுதலான கேள்விகள் செய்யச்சிலதான் அந்த ஐடியாஸ் வரும். ரெண்டாயிரத்தி 2ஆம் ஆண்டு
2002 இந்த பகுதியை பார்ப்போம். 2002 பகுதியை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். கூடுதலான கேள்விகளை வச்சு யோசிப்போம். சம ஆரைகளை உடைய 3 பூரண மீள்தன்மை கோளங்களின் பிணைவுகள் λm ஒப்பமான கிடைமேசூர் மையங்கள் இணைக்கும் நேர்கோட்டில் எழுத்து ஒழுங்கு வரிசை வைக்கப்பட்டது. பி ஆனது ஏஐ மோதுமாறு யூடன் ஏ பி ஆனது ஏயில் நேரடியாக மோதுமாறு ஏயை நோக்கி அறியப்படுகிறது. இப்போ எங்களுக்கு தேவை இதில் ஒரு λm இங்கால ஒரு எம் இங்கால ஒரு λm. பி ஆனது ஏயில் நேரடியாக மோதுமாறு எறியப்படுகிறது. முதலாம் மோதுகையின் பின் பியின் கதி என காட்டும். எனின் லெம்டா ஆனது ஏயில் மறுபடியும் மோதாது. இதால ஒரு யூண்ட வேகம் முதலாவது மொத்தல் எப்படி இருக்கும் சொல்லி இங்கால யூண்ட வேகம் இது ஒரு லெம்டா எம் என்ற வேகம் அது சைபராக இருக்கும். ரெண்டு பேரும் மோதும் மோதச்சில ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கணத்தாக்கம் ஒன்று உருவாகும். மோதிக்க பிறகு ஏங்கிறவர் ஒரு V1 நிலையும் வீங்கிறவர் ஒரு V2லையும் எந்த திசையில I சமன் டெல்டா MVயை பயன்படுத்தினா கணத்தாக்கு 0. இறுதி வந்து எப்படி இருக்கும் லெம்டா M V2 M into V1 ஆக இருக்கு. இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் என்ன MU ஆக. இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம். லெம்டா V2 V1 சமன் என்ன வரும் U ஆகும். நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி எப்படி இருக்கும் சொல்லுங்க. V2 மைனஸ் V1 சமன் U மைனஸ் சைபர். அவனோட மீளமை குணகம் பூரண மீள்தன்மை ஈயத்தினை உண்டு. V2 மைனஸ் V1 சமன் U உண்டு வரும். பூரண மீள்தன்மையுடைய மோதுகைன்னு சொன்னா ஈரபெருமானம் ஒன்றாக எடுக்கப்படும். பிசிக்ஸ்லையும் எடுத்திருப்பீங்க. இப்ப V2 பெருமானம் B-னுடைய கதி B ஆனது ஏயில் நேரடியாக மோதுமாறு ஏயை நோக்கி எறியப்படுகிறது. இப்ப கணத்தாக்குன்ற ஒரு பகுதியை பயன்படுத்தினமாக இருந்தால் இவருடைய பெருமானம் வரும் லெம்டா V2 V1 சமன் U. நியூட்டன்ட பரிசோதனை விதிப்படி இந்த திசையில தான் பரிசோதனை விதியையும் பயன்படுத்துகிறேன். V2 மைனஸ் V1 U அதில் பெருமானம் ரெண்டையும் கூட்டுனா 2U into 1 plus lambda. இப்போ
ஒன்றில் இருந்து லெம்டாவால் பெருக்கி உரோம இலக்கம் 2 கழிச்சா என்ன வரும்? v1 1 plus lambda u lambda வரும். v1 பெருமானம் u வெளியே எடுத்தா 1 minus lambda into 1 plus lambda வரும். v1 கண்டாச்சு. v1 பெருமானம் தெரியும். v1 பெருமானம் தான் இது b வேகம். இப்ப b னுடைய வேகம் b யின் வேகம் இந்த திசையில் இருக்கு. v1 மைனஸை வெளியில் எடுத்தா lambda minus 1 1 plus lambda. இப்போ நான் எடுத்திருக்கிறேன், நான் எடுத்த திசை வந்து இப்படி இருக்கு. இதில் மைனஸ் ஒன்றை வெளியில் எடுத்தா என்ன வரும்? இந்த மாதிரி வரும். உண்மையில திசை என்ன செய்யுது? மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த திசைங்கிறது மாற்றம் அடைஞ்சிருக்கு. உண்மையில மோதிக்க பிறகு இவர் இங்கால வாரார், அவ்வளவுதான் கேள்வி. மோதிக்க பிறகு இப்படி மோதிக்க பிறகு இவர் திசை மாறுது. அதான் லெம்டா மைனஸ் 1 கேட்குறது. ஏனின் பி ஆனது மறுபடியும் மோத மாட்டாதுன்னு கேட்டு, பி ஆனது மறுபடியும் மோதாது. மோதிக்க பிறகு இவங்க 2 பேரும் மோதாம இருக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யப்படும்? 2 பேரும் மோதாம இருக்கணுமாக இருந்தா என்ன நிகழும் சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் மோதாம இருக்கணுமாக இருந்தா நடக்கணும். ஏங்கிறவர் என்ன செய்வார்? ஏங்கிறவர் v2ல போவார். v2ல போவார். ஏங்கிறவர் உண்மையில என்ன நிகழ்றார் என்று சொல்லுங்க. அவர் தந்த வேகத்தின்படி பிங்கிறவர் என்ன செய்யறார்? v1ங்கிறவர் v1ங்கிறது இப்படி வரும். u lambda minus 1 into 1 lambda plus 1 என்று சொல்லுங்க. எனக்கு முடிவு தெரியும் எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு முடிவு தெரியும் எப்படின்னு சொன்னா, எனின் பி ஆனது ஏஏ மறுபடியும் மோதாதது. மோதாம இருக்கணுமாக இருந்தா v2 வேகம் வந்து v1 எங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் மோதாம இருக்கணுமா இருந்தா v2ங்கிறது v1. v1 இந்த திசையில இப்படி, இந்த திசையில என்ன செய்யும்? மைனஸ் ஒன்று. v2ங்கிறது பெருசா இருக்கும் v1 விட, மோதாது. v2 பெருமானம் என்ன? 2u 1 plus lambda. இவருடைய பெருமானம் என்ன? u 1 minus lambda. இதால 1 plus lambda. இந்த இங்கால போன வேகம் ஏ மறுபடியும் மோதாது. பி ஆனது மறுபடியும் மோதாது. திசை வந்து உண்மையில இங்கால பக்கம் தான் வருது. உண்மையில இந்த மோதிக்க பிறகு இவர் இங்கால பக்கம் போயிடுவார், இவர் இப்படி போறார். இதான் உண்மையில நிகழுது. மோதாதுன்னு சொன்னா நம்ம எப்படி காட்டு? எப்படி காட்டு? ஆறாவது இதை வச்சு யோசிக்கலாம். இந்த 2 வேகங்களையும் வச்சு தான் நாங்கள் யோசிக்க போறோம். என்ன தெளிவா நீங்க விளங்குறேன்னு சொன்னா இங்க பாடத்துக்குள்ள வரணும். அதானி இதுக்குள்ளதான் நீங்க வரணும். இதுக்குள்ள வந்தா உங்களுக்கு உண்மையில இது விளங்கும், இல்லாட்டி விளங்காது. இவரங்க அடிக்கிறோம், அடிச்ச உடனே இவங்க 2 பேரும் மோது. இப்ப இங்கால போற வேகத்தை விட இவருடைய மைனஸ் சிறுசா இருந்தாலும் சரி வராது. இப்ப நான் இவங்க 2 பேரும் மோதிக்க போறேன், அவங்களோட வேகத்தெல்லாம் கண்டுபிடிச்சுக்க பிறகு v1 v2 இப்போ இவங்க 2 மோதுமா மோதாதான்ற பிரச்சனை. சில டைம்ல 2 விதமான கேள்வி இருக்கு. இவரை நான் எடுத்தேன் தானே, இங்கால பக்கம் எடுத்தேன், ஒரு வேகம் எடுத்தேன், இங்கால பக்கம் எடுத்தேன், v1 எடுத்தேன். சரியா? v1 பெருமானம் சிறுசா இருக்கணும். ஒரு ஆள் சொல்றாரு, சார் இப்படி வந்தார். இவங்க 2 பேருடைய மோதுகைக்கு பிறகு
பி வந்து இப்படி திசையில போயிட்டு ஏ வந்து இந்த திசையில வந்தாலும் என்ன செய்யும்? இப்படி வந்து மோதலாம். மோதிக்க பிறகு இப்படி திரும்பி வார மாதிரி இப்போ நாங்கள் ஒரு முடிவு சொல்ல போகிறோம். இப்போ மோதுகை நிகழுமா நிகழாதான்ற ஒரு விஷயத்துக்கு இந்த மோதுகை நிகழுமா நிகழாதான்ற விஷயம் எப்படி தீர்மானிக்கும்? இவர வேகத்தை விட இவர வேகம் பெருசாக இருந்தாலும் மோதுகை நிகழாது. அடுத்த பக்கம் வச்சுக்கல, வேற எந்த முறையும் மோதுகை நிகழும் நிகழாதங்கிறது பின்னுக்கு போகிறவர வேகம் குறைவர். அதை வச்சுங்களா இருந்தால் ஒரு இருபடி கோவை கொண்டு வரும். அந்த இருபடி கோவையை வச்சு நீங்கள் அந்த கேள்வியை முடிக்கலாம். வேகங்களை காண்றதும் திருப்பி ஒரு மோதுகை நிகழுமா நிகழாதான்ற விஷயத்தையும் வச்சு நாங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். இதுதான் அதில் பகுதியை தவிர இதை விட்டு புதுசாக ஒரு பகுதி வர இதை செஞ்சு கொள்ளும்.